நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. உந்தன் பொற்பாதம் நிறைந்திருக்க நல்வரம் அருள்வா அருள்வா சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடிவர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதமன், தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் இன்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகனாகிய உலகம் புதித்திரன் என்ற வார்த்தைக்கிணங்க அடியன அவதரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்று பெயர் பெற்று சூரபதமனை இருகூறாக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றொருபுறம் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கழுகாசனத்தில் வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க கானப்பிரியர் வீணாகானப்பிரியர் இசைமாமுனிவரின் வருகைக்கு முன்பாக இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையில் எனக்கு பெரும் சாதனை இறைவா
சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ திருச்சபை வழக்குரைத்த முறையும் உண்டோ பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்து பாராதிருப்பதே உரைத்து வாராயிருப்போர்கள் தமிழ் நீ செய்த அருசாதனை தாய்க்கொரு பள்ளி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பள்ளி நேர்ந்தால் உமக்கில்லையோ உமக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பள்ளி நேர்ந்தால் உமக்கில்லையோ பேருக்கு நீர் ஊற்றி விழிக்கின்ற தலைவா ஊருக்கு பள்ளி நேர்ந்தால் உமக்கன்றி எமக்கில்லை உமக்கன்றி எமக்கில்லை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நிகராக இவரது கானங்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. கைதட்டி அன்பு பெரியோர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். அப்படி இருக்க வீணாகான பெரிய இசை மாமனியின் வருகையோடு தெரிகிறது. காத்திருப்போம் மன்னவருக்காக சிறிது நேரம். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா இத்தனை மாதருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா எத்தனை மனமுள்ளோ அத்தனை குணமுள்ளு எத்தனை மனமுள்ளோ அத்தனை குணமுள்ளு ஏனென்று சொல்வேலவா முருகா ஏனென்று சொல்வேலவா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய சத்திய திருநாயகா படைத்தாளும் உயிர்களுக்கு குருபீடமே பெருமன தாதையே சிலரின் பணிபீடமே பணத்தாசி சிலருக்கு வழிபீடமே படைத்தாளும் எழுதானும் கள் முன்னமே சிலருக்கு பதவிகள் சுய எண்ணமே இத்தனை மாதருக்கு ஒரு கோவில் போதாது பாவிகள் சிலர் உண்டு இல்லினத்திலே அப்பாவிகள் பலர் உண்டு நம் படைப்பிலே பாவிகள் சிலர் உண்டு உன்னிடத்திலே பாவிகள் பலர் உண்டு உள்பிடப்பிலே கோவில்கள் எதற்கு வைத்தாய் கோர முருகா வெறும் கோஷத்தினால் எள்ளமயல் கூறு முருகா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா வணக்கம் வருக வருக வருக. நான் முகன் மைந்தரே நற்றமிழ் புலவரே மூன்று லோகங்களுக்கும் சென்று கவிபாடு வல்லமை மிக்க வீணாகன பிரியரே நாதத்தின் கீதமே முருகா. கீதத்தின் ஒளியே ஐயனே. தங்களையும் வருக வருக என்று தங்களையும் கீதத்தின் இசையின் வரிகளால் தங்களை வரவேற்க வேண்டும் என்று எனக்கும் எண்ணங்களிலே மனமகிழ்ச்சிதான். தங்களுக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் தாங்கள் செய்தாலே எங்கு சென்றாலும் கூட செல்கின்ற இடங்களில் எல்லாம் ஒரு கழகம். காற்று நுழையாத இடத்துல கூட கழகப்பிரிய நாரதன் போய் வருவான். கழகம் பிறக்க வேண்டும் என்றால் நல்வழி தேடு நத்தி பரமனையை தேடு என்பார்கள். அந்த பரமனன் சொல்லக்கூடிய இம்பெருமான் ஈசன் அவனன்றி ஒரு அனுபவம் செய்யாது. அவனுடைய அம்சமாக இருக்க உங்களை பார்த்தால் இன்று எனக்கு கழகத்துக்கு வெளியிடமோ என்ற நம்பிக்கையின் காரணமாக வந்தேன். அப்படி அப்படி இருக்கின்ற பொழுது தங்களையும் பார்க்கின்ற பொழுது அந்த என்னடா கழகம் உலகத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மும்மூர்த்தி. இந்த மும்மூர்த்தியை முறையோடு கண்டு வழங்கிவிட்டேன். இருப்பினும் முன்னவன் மூத்தவன் முழு முதற் பொருள் தாங்கள் அண்ணன் கணபதியை தொழுதேன். பிறகு கந்தனை வணங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக வந்து கொண்டிருந்தேன். அதனாலே உங்களை திருவடி கண்டேன். போட்டுக வேண்டும், வாழ்த்த வேண்டும் ஐயனை என்னை. அப்படி தங்களையும் வரவேற்று வாழ்த்த வேண்டும் என்பதற்காக நமோ நமகேதவ நாரதரே நமோ நமகேதவ நாரதரே
வல்லவரை முருகா. யாழ் வல்லவரை தங்களை கண்டவுடன் பெரும் மகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பேன் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா? அற்புதமான ஒரு வரவேற்பு. ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றவைக்கு முதலிலே நன்றி. நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்தோ, இந்த கந்தனை காணும் ஒரு மார்க்கத்திலே வேள்விமலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வனத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். அடியேன் கண்டது கனி, பார்த்தது நாரத முனி. அடைய வேண்டியதோ இந்த சுப்பிரமணி. முன்பு ஒரு கனியை கொண்டு வந்ததால் கிடைத்தது, அது ஞானக்கனி, கிடைத்தது பழனி. இன்று கண்டு வந்த கனியினால் இனி ஒரு வீடு உண்டோ என்று உலகம் எதிர்பார்க்க வேண்டும். அப்படியா? அப்படி பெருமை கனியினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து உங்கள் பார்க்க இதோ கூறுகிறேன். மாகனிக்கும் தேன் கதலி முருகா 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 மாங்கனிக்கும் தேன்கதலி முருகா முருகா மாங்கனிக்கும் தேன் கதலி வள்கனிக்கு மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் கனிந்தேன் முருகா. ஐயா முருகையா, ஐயா முருகையா, குமரா முருகா 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 முருகா. அக்கனியை அக்கனியை இக்கணமே இக்கணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. மாங்கனிக்கும் தெரியல நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. வாழ்மொழி போல் தேற்றமிழ் போல் சிறந்த என வாழ்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. மாங்கனிக்கும் இதுதான் தெரியல கனிய சாக்கியம். மங்கனுக்கும் மேலினுக்கும் ஒரு பூங்கனியை கண்டு தாங்களை அடைய வேண்டும் என்று அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கணிந்து தாமரையிலே- இசைந்து பார்க்கின்ற அழகை பார்க்கின்ற பொழுது தாமரையில தண்ணியை விட்டா எப்படி ஒட்டும் ஒட்டாத போல பட்டு மலர் போல இருக்குமா? ஓ, அது மாதிரி அப்படி அணைக்காம அணைக்கணும், கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கணிந்து பார்க்கக்கூடிய அழகை பார்க்கின்ற பொழுது தங்கள் இசையில் தான் வல்லவர் என்றால் கவி புனைவதிலும் கை தேர்ந்தவர் என்று காட்டிவிட்டீர்களே. அப்படி இருக்க கேளுங்க. அக்கனியுடைய சிராஜத்தை சிராஜம் என்ன முனியே சிராஜம் என்ன முனியே மார்க்கத்தில் கண்ட வருகிற மார்க்கத்தில் கண்ட நாரத முனிவே நீ வரும் மார்க்கத்தில் கண்ட கடிதமே கேட்டு
வருகிறது என்பதை பட்சிகள் கண்டாடி நேரம் அதை பற்றி பட்டிகள் கண்டாடி நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டார் துணியே பட்சிகள் கண்டார் கண்டார் பட்சிகள் கண்டார் 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 பட்சிகள் கண்டாடி நேரம் அதை பற்றி பட்டிக்கிறாரோ கொள்வீர் பட்சிகள் கண்டார் முருகா பட்டிகளோ குமரா முருகா பட்டிகள் கண்டாடி நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டார் பரந்தொடுமாகையால் பச்சமுடனே செல்வீர். பட்சிகளை கண்டு பறந்துடுதென்றால் மனம் வாக்கு காயம் என்ற 3 கடகளுக்கும் எட்டாத உயரத்தில் கனி இருக்கிறது. எட்டிக்கனியை கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கின்ற சிங்கப்பட்ட சிறைவான் உங்களுக்கு எட்டும் பிடி எட்டி பிடி. அப்படி எட்டி பிடிக்க வேண்டும். காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மொழிவே, உமக்கு தாயொரு மொழி சொல்லவே. எட்டாத கொம்பில் இருந்திடல கனி, எப்படி கொய்திடலாம் ஆரகரே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் பிடிக்கிறே கொம்புண்டு அதை பற்றி எட்டும் படிக்கிறே கோமுடாதை பற்றி எட்டும் பிடிக்கிறே கொம்புண்டு அதை பற்றி ஏறி 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 பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். எட்டு மணிக்கு 2 கொம்புகள் ஏறதுக்கு ரொம்ப சிரமமா இவற்றை இருக்கும். பார்க்கின்ற பொழுது முருகா, தாங்கள் இடகடை பெண்களை என்று சொல்லக்கூடிய 2 எதுக்கு கனி கண்ணி மணியாக்கிட்டு கண்டது கண்ணி வள்ளியைத்தான் பார்த்தேன். அண்ணவனை மனமுடிக்க வேண்டிய இப்போது நேரம் நெருங்கி விட்டது. இப்படியே செல்லலாமா? இப்படி தான் செல்ல வேண்டும். ஆனால் இப்படி செல்லக்கூடாது. வேற எப்படி செல்ல வேண்டும்? இதெல்லாம் அவுத்து போட்டு விட்டு என்ன மைத்துனர்? ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டான அது மாதிரி அவள் வசிக்கிறது வேடுபகுலம். அதற்காக தாங்கள் ஒரு வேடனாக உருமாறி ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் புரிந்து திருமண கோலத்தை காட்ட வேண்டும். வேடுவனாக சென்று விந்தைகள் பல புரிந்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம் ஆமையா. திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக கண்டிப்பான முறையிலே தேட கிடைக்காத திரவியமாக ஒன்று இழுப்பூர் செல்கிறேன், இல்லை விராலிமலை போகிறேன். விராலிமலை அந்த செக் போஸ்ட் முக்கு இருக்குல்ல, அங்கே கடைக்கு ஒரு 3 வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். 3 என்றால் அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? தம்பி, வாங்க. இந்த அகராஜ் இருக்காப்ல இங்க போய் சொல்றீங்க நீ. நம்ம சிசிய வச்சிருக்காப்ல. இங்க இல்லப்பா. இல்ல 3 எதை என்றால் சொல்றீங்க? எதையா சொல்றீங்க? நீங்க எதை சாமி சொல்றீங்க? இங்க விராலிமலை சுப்பிரமணிய சாமி கிட்ட போய் மாலை கடையில் போய் மாலை வாங்கிட்டு வரோம்ல கல்யாணத்துக்காக. அப்ப அந்த 2 மாலை வள்ளிக்கு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை முருகனுக்கு ஒரு மாலை பாமாலை பாடி 3 மாலை. அந்த 3 அந்த மூணை சொல்றீங்களா? வேற 3 மும்மாலையோடு வரும் தங்களுக்கு உலகமே சூடும் கும்பகர்களாலே சரியா? சரவண பவா என்றலை தான் உடனே ஏற்றுக்கொள்கிறேன். வந்திருக்கிறேன். சென்று வருகிறோம். ஏற்றுக்கொள்கிறேன். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறார். மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது என்பார்கள். மனம் என்பது கோவில், இதயம் தானே கோவில். அங்கே தெய்வம் குடியிருக்கிறது என்றால் உண்மையிலேயே தெய்வம் எங்கே இருக்கிறது தேடி பார்க்கிறோம். இதோ கை நோச்சத்து ஹலோ 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 தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு ஞான பிள்ளை. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
என்ன நீ வந்த கதை என்ன வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன நம் தந்த வீடு இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தால் தாயின் இடம் கொடுப்பார் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் மலர்த்து விட்டோம் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்த வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் காட்டு மரம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்ட திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கால் விலங்கிலிட்டோ கடமை என அழைத்தோ நாடு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கு முடித்து விட்டேன் ஒரு கவலை பறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வை நிலைக்கும் என்று வாழ்வை நிலைக்கும் என்று வாழ்வை நிலைக்கும் என்று பொம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே பொம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே